சூரிய வெளிச்சத்தை வச்சு மின்சாரம் தயாரித்தா அது எவ்வளோ செலவாகும்? அதோட பேனலு அதாவது எலக்ட்ரிக் சோலார் பேனலு. அது எவ்வளோ செலவாகும்? ஆனால் ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி தயாரிக்க முடிஞ்சுன்னா எலக்ட்ரிசிட்டி அதை வச்சு கார் ஓட்ட முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லது. காரு மற்றும் லோரி கூட ஓட்ட முடிஞ்சுன்னா இன்னும் பெட்டர். இப்போ ரீயூசபிள் எனர்ஜி, அதாவது இந்த சூரிய வெளிச்சம் கொண்டு நம்ம சோலார் எனர்ஜி கொண்டு இப்போதைக்கு நம்ம துணி தங்காய வைக்கிறோம். சோலார் எனர்ஜியை கொண்டு நம்ம கார் ஓட்ட முடிஞ்சுன்னா, அதை எலக்ட்ரிசிட்டி உண்டு பண்ண முடிஞ்சுன்னா அமெரிக்காரங்க ஆப்பு இருக்குது. அதனால் ஆராய்ச்சி பண்ணுவானான்னு சொல்ல முடியாது அதை பற்றி. ஏன்னா பூரா போர் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பெட்ரோலியம் வச்சு நம்ம ரோடு போடுறதுக்கு, காரு டீசல் பெட்ரோல் மட்டும் இல்லை, ரோடு போடுறது கூட தேவைப்படுது பெட்ரோலியம். வெள்ளையர்கள் நாடு பிடிக்க துணிந்து விட்டான் வெள்ளையன்னு சொல்லுவார் வி கே ராமசாமி. வீரமண்டை கட்டபொம்மன் படத்தில் சிவாஜி கணேசன் கூட அவங்க பரங்கி தலைவர்கள் அப்படிம்பார். இந்த வெள்ளையர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாடு பிடிக்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, காலனித்துவம் அப்படி பிரிட்டிஷ் காலனித்துவமாங்க. பிரிட்டிஷ் காலனித்துவ நாடுகள், காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சு பிரிட்டிஷ் மியூசியம் அதுக்கு ஒரு சான்று. பிரிட்டிஷ் மியூசியத்தில் போய் பொருட்களை வச்சுக்கிறத சொல்லுவாங்க. உலகம் பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி பல பேரை கொண்டு இருக்காங்க. இப்போது பெட்ரோலியத்துக்காக வார் நடக்குது, போர் மேகம் சூழ்ந்துள்ளது. வெனிசுலாவில் போர் நடக்குது, ஈராக்கில் நடந்தது, ஈரான் நடந்தது, ஆப்கானிஸ்தானில் போய் போர் நடந்தது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு, ஆயில். அதுக்காக முஸ்லீம்களை தீவிரவாதம் காட்டி உலகம் பூரா போய் குண்டு போட்டு பல அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈரானோட கப்பல்லாம் மூழ்கடிச்சிட்டோம், வார் கப்பல், அதாவது போர்க்கப்பல்லாம் மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளோட உதவி கேட்குறாரு. அதான் போர்க்கப்பல் இல்லையே, எதுக்கு உலக நாடுகளின் உதவி நாட வேண்டும்? இந்த சூழ்நிலை மாற வேண்டும். கேஸ் பற்றாக்குறைங்கிறாங்க. இப்போ கேஸ் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ சூரிய வெளிச்சத்தை வச்சு சமைக்க முடிஞ்சா இன்னும் பெட்ரு. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்களா? முதல்ல பண்ணியிருக்கணும். ரீயூசபிள் எனர்ஜியை பற்றி இங்கே படித்து பாருங்கள். காற்றாலை டர்பைனுங்க. காற்றாலை வச்சு டர்பைன் சுற்ற விட்டு அதில் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கலாம். அல்லது கடல் அலையை வச்சு கூட எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கலாம். மின்னலை பிடித்து கூட தயாரிக்கலாம். ரொம்ப ஆபத்து. அது அதிகமான பவர் அதில் இருக்குது. ஹோல் மலேசியாவுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. அதில் எத்தனையோ மெகாவாட். கூடிய விரைவில் போர் அகல வேண்டும். எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம உலகமே அமைதியாக இருக்கணும்னா ரீயூசபிள் எனர்ஜியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க முடிஞ்சுன்னா, வாகனங்கள் நகர முடிஞ்சுன்னா, சூரிய வெளிச்சத்தை வச்சு அல்லது போட்டு நகர முடிஞ்சுன்னா இன்னும் நல்லது. ஆனால் அமெரிக்கர்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈடுபட்டாலும் அவங்க விட மாட்டாங்க.